ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த இயேசு எப்படிப்பட்டவர் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இந்த நாளிலும் நாம் ஒரு வேத வசனத்தை தியானிக்க போகிறோம். யோவேல் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். நீங்கள் உங்கள் வஸ்திரங்களை அல்ல, உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமாயிருக்கிறார். எனக்கன்பானவர்களே, இதனுடைய முந்தின வசனத்தை நாம் வாசிப்போமானால், ஆதலால் நீங்கள் இப்பொழுதே உபவாசத்தோடும் அழுகையோடும் புலம்பலோடும் உங்கள் முழு இருதயத்தோடும் என்னிடத்தில் திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எனக்கன்பானவர்களே, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்மை நோக்கி சொல்லுகிற ஒரு காரியம், நீங்கள் உங்கள் வஸ்திரங்களை அல்ல, உங்களுடைய இருதயத்தை கிழித்து உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்புங்கள் என்று சொல்லுகிறார். முந்தின வசனம் சொல்லுகிறது, நீங்கள் உபவாசத்தோடும் நீங்கள் அழுகையோடும் நீங்கள் புலம்பலோடும் நீங்கள் உங்கள் முழு இருதயத்தோடும் உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்புங்கள் என்று இந்த வேத வசனம் நமக்கு சொல்கிறது. எதற்காக திரும்ப வேண்டும், ஏன் திரும்ப வேண்டும் என்று பார்ப்போமானால், இந்த யோவேல் புஸ்தகத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால் அதற்கான காரணம் உங்களுக்கு தெரியும். ஆனாலும் யோவேல் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 5 முதல் 11 வசனங்கள் நாம் வாசிப்போம். வெறியரே, விழித்து அழுங்கள், திராட்சரசம் குடிக்கிற சகல ஜனங்களே, புது திராட்சரசத்து நிமித்தம் அலறுங்கள். அது உங்கள் வாய் நின்று விலக்கப்பட்டது. எண்ணி முடியாத ஒரு பலத்த ஜாதி என் தேசத்தின் மேல் வருகிறது. அதன் பற்கள் சிங்கத்தின் பற்கள், துஷ்ட சிங்கத்தின் கடைவாய் பற்கள் அதற்கு உண்டு. அது என் திராட்சை செடியை அழித்து என் அத்தி மரத்தை உரித்து அதன் பட்டையை முற்றிலும் தின்று போட்டது. அதன் கிளைகள் வெண்மையாயிற்று. தன் பாலிய வயதின் புருஷனுக்காக இரட்டுடுத்தி இருக்கிற பெண்ணை போல புலம்பு. போஜன பலியும் பான பலியும் கர்த்தருடைய ஆலயத்தை விட்டு அற்று போயின. கர்த்தரின் ஊழியக்காரராகிய ஆசாரியர்கள் துக்கிக்கிறார்கள். வயல்வெளி பாழாயிற்று, பூமி துக்கம் கொண்டாடுகிறது. விளைச்சல் அழிக்கப்பட்டது, புது திராட்சரசம் வற்றி போயிற்று, எண்ணெய் மாண்டு போயிற்று. பயிரிடும் குடிகளே வெட்கப்படுங்கள், கோதுமையும் வார் கோதுமையும் இல்லாமற் போயிற்று. திராட்சை தோட்டக்காரரே அலறுங்கள், வயல்வெளியின் அறுப்பு அழிந்து போயிற்று. இப்படி இந்த யோவேல் புஸ்தகம் முழுவதும் நீங்கள் வாசிப்பீர்களானால் உங்களுக்கு ஏற்ற தெளிவு கிடைக்கும். இந்த இடத்திலே பெத்துவேலின் குமாரனாகிய யோவேலுக்கு உண்டான கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நீங்கள் உங்கள் வஸ்திரங்களை அல்ல, உங்கள் இருதயத்தை கிழித்து உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்புங்கள் என்று சொல்லுகிறது. இன்றைக்கும் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கன்பானவர்களே, நீங்கள் எப்பேற்பட்ட சூழ்நிலையில் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள்? ஒவ்வொரு நாளும் எந்த காரியங்களை நீங்கள் செய்து வருகிறீர்கள்? அது தேவனுக்கு பிரியமான காரியமா அல்லது தேவனுக்கு விரோதமான காரியமா என்பதை குறித்து நீங்கள் சிந்திக்க வேண்டும். அதாவது தேவனுடைய கற்பனைகளுக்கும் கட்டளைகளுக்கும் இந்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற வார்த்தைகளுக்கும் மீறி நடக்கிறவர்களாய் அல்லது அதன்படி செய்கிறவர்களாய் என நீங்கள் உங்களை ஆராய்ந்து அறிய வேண்டும். ஒருவேளை நீங்கள் மீறி நடக்கிறவர்களாய், பாவம் செய்கிறவர்களாய், விரோதமாய் நடக்கிறவர்களாய், உங்களுடைய சொந்த சரீரத்தை கெடுத்து போடுகிறவர்களாய், அல்லது உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிறவர்களுக்கு தொல்லையான ஒரு வாழ்க்கையை, குடும்பத்திலே ஒரு சமாதானம் இல்லாத வாழ்க்கையை, போராட்டமான வாழ்க்கையை, சண்டையோடு கூடிய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களாய் நீங்கள் காணப்படுவீர்களானால், அப்படிப்பட்ட இருதயத்தை நீங்கள் கிழித்து இதோ தேவனுடைய கற்பனைகளின்படியும் கட்டளைகளின்படியும் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி நாம் வாழ மாட்டோம் என்றால் அதனுடைய பலனை இந்த பூமியிலே வாழும்போது நாம் அனுபவித்தே தீர வேண்டும். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, பாவத்தின் சம்பளம் மரணம் என்று சொல்லுகிறது. ஆனால் இந்த இடத்திலே அப்படி தன்னுடைய வஸ்திரங்களை கிழித்துக் கொண்டு உபவாசத்தோடும் அழுகையோடும் புலம்பலோடும் முழு இருதயத்தோடும் நீ கர்த்தரை பற்றும் பயத்தோடும் இருப்பாயானால், உன்னுடைய வஸ்திரத்தை கிழித்துக் கொண்டு உபவாசித்து உன்னுடைய இருதயத்தை கிழித்து அவருடைய வார்த்தையை நீ உள்வைப்பாயானால், உன்னுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் சொல்லுகிற ஒரு நன்மைகளை நாம் சற்று பார்ப்போம். யோவேல் 2ஆம் அதிகாரம் 25 முதல் 27 வசனங்கள் முடிய. நான் உங்களிடத்தில் அனுப்பின என் பெரிய சேனையாகிய வெட்டுக்கிளிகளும் பச்சை கிளிகளும் முசுக்கட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன். நீங்கள் சம்பூர்ணமாக சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை.
நான் இஸ்ரவேலின் நடுவில் இருக்கிறவர் என்றும் நானே உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்றும் வேறொருவர் இல்லை என்றும் அறிந்து கொள்வீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. எனக்கு அன்பானவர்களே, அவருடைய வார்த்தைகளை உங்களுடைய இருதயத்திலே பதித்துக் கொண்டு நீங்கள் அவருடைய கற்பனைகளின்படியும் கட்டளைகளின்படியும் நடப்பீர்களானால் உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் இழந்து போன நேரங்களை, இழந்து போன காலங்களை, அப்படிப்பட்ட நேரங்களின் விளைவுகளை உங்களுக்கு திரும்ப கொடுப்பேன் என்று நம்முடைய தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். இரண்டாவதாக அவர் சொல்லுகிற ஒரு காரியம், அவர் உங்கள் நடுவிலே இருந்து உங்களை நடத்துகிறவராய் காணப்படுகிறார். மூன்றாவதாக அவர் சொல்லுகிற ஒரு காரியம், என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று நம்முடைய தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். எனக்கன்பானவர்களே, இந்த இடத்துல நம்முடைய தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிற மூன்று காரியங்களை நீங்கள் கவனிக்க வேண்டும். முதலாவது, நீங்கள் இழந்து போன உங்கள் காலங்கள், அதனுடைய விளைவுகள், அந்த வருஷங்கள், இவை எல்லாவற்றையும் திருப்பி தருகிற ஒரு தேவனாய் நம்முடைய தேவன் காணப்படுகிறேன் என்று சொல்லுகிறார். இரண்டாவதாக, அவர் உங்கள் நடுவில் நின்று உங்களை நடத்துகிறவரும் உங்களுக்கு ஆலோசனை சொல்லுகிறவரும் உங்களோடு இருக்கிறவருமாய் இருந்து உங்களை நடத்துகிறேன் என்று சொல்லுகிறார். மூன்றாவதாக, என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று தேவனாகிய கர்த்தர் நமக்கு வாக்குரைக்கிறார். இந்த மூன்று காரியங்களை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிற அந்த காரியத்தை கை கொள்ள வேண்டும். அந்த காரியம் என்னவென்றால், நீங்கள் உங்கள் வஸ்திரங்களை அல்ல உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்ப கடவர்கள். உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்ப கடவர்கள் என்று சொன்ன இந்த வார்த்தையை நீங்கள் இந்த நாளிலே பற்றி பிடித்துக் கொண்டு, எனக்கு அன்பானவர்களே, இந்த இடத்துல இருதயத்தை கிழித்து என்று சொல்லும் போது எனக்குள்ளே ஏற்பட்ட ஒரு காரியம், நம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய இருதயம், நம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய சரீரம், நம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய ரத்தம், நம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய கைகள், கால்கள், நம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய தலை, நம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய விலா எலும்பு, இப்படி அவரை குறித்துதான் எனக்கு ஞாபகம் வருகிறது. அப்பேற்பட்ட மகத்துவமான தெய்வம் தம்முடைய ஒரே பேரான குமாரன் என்றும் பாராமல் இந்த பூமியிலே உனக்காகவும் எனக்காகவும் பைத்தியத்திற்காகவும் தகுதியற்ற நமக்காகவும் அவரை தந்தருளி இவ்வளவாய் அன்பு கூறுவாரே. ஆனால் இந்த நாளிலும் கூட கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அன்பானவர்களே, உயிரோடு கூட மீண்டுமாய் எழுந்திருக்கிறார். அவர் மரித்தார், ஆனாலும் உயிரோடு கூட எழும்பியிருக்கிறார். அப்பேற்பட்ட நல்ல இயேசுவை நாடுங்கள், என் தேவனாகிய கர்த்தரை தேடுங்கள். அவர் உங்கள் வாழ்க்கையிலே ஒரு அற்புதத்தை செய்ய வல்லவராய் இருக்கிறார். Thank you. God bless you.